அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் 33வது பொதுக்குழு கூட்டம் தனியார் அரங்கில் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவர் KM தேவராஜ், கௌரவ தலைவர் GTN அசோக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்ட ஒருங்கிணைப்பாளரும் பொதுச் செயலாளருமான குணசீலன் அனைவரையும் வரவேற்றார். துணைத் தலைவர் வெங்கடரமணன் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். பொதுக்குழு கூட்டத்தில் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் அனைத்து பயணியர் விரைவு ரயில் வண்டிகள் நின்று செல்ல வேண்டும், சென்னையில் இருந்து திருவள்ளூர், அரக்கோணம் மற்றும் திருத்தணி மார்க்கத்தில் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒரு மின் தொடர் வண்டி இயக்க வேண்டும், அரக்கோணத்தில் இருந்து செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக கூடுதல் தொடர் வண்டி இயக்க வேண்டும், குறிப்பாக காலை மாலை கூடுதலாக மின்சார ரயில்கள் இயக்க வேண்டும். ரயில் பயணிகள் அவசர தேவைக்கு அலுவலர்களை அணுகும் போது மொழி பிரச்சனை ஏற்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பணியில் அமர்த்த வேண்டும். ரயில் நிலையங்களில் கழிவறை உட்பட அனைத்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு பிரச்சனை குறித்து பேசப்பட்டது. கூட்டத்தில் நிர்வாகிகள் யஷ்வந்தராவ், ரகுநாதன், முனி பிரசாத், ராஜேந்திரன், சரஸ்வதி மற்றும் திருவெந்தவூர், திருவள்ளூர், பெரம்பூர், சித்தேரி உட்பட பல்வேறு ரயில் பயணிகள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் உட்பட முக்கிய பிரமுகர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.